கனவுகள் வெறும் கனவுகள். ஒரு முறை ஒரு இளைஞன் ஒரு பெரிய மாநிலத்தின் ராஜாவாகிவிட்டதாக கனவு கண்டான். கண் விழித்த போது தான் ஒரு அரசன் என்று நம்பி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுடைய தந்தை அவனை வேலைக்கு செல்ல சொன்னார். ஆனால் அவர் மறுத்து விட்டார். நான் ஒரு அரசன், நான் ஏன் வேலைக்கு செல்ல வேண்டும்? அவனுடைய தாயார் விறகு வெட்ட சொன்ன போதும், அவன் மனைவி சந்தையில் இருந்து பொருட்களை கொண்டு வர சொன்ன போதும் அவன் ஒன்றும் செய்யவில்லை. அனைவரும் குழப்பம் அடைந்தனர். என்ன செய்வது? இறுதியாக அவரது தங்கைக்கு ஒரு யோசனை தோன்றியது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சமையலறைக்கு அழைத்து உணவு பரிமாறினாள். கற்பனை ராஜாவை மட்டும் மதிய உணவுக்கு அழைக்கவில்லை. அவர் மாலை வரை காத்திருந்தார் மற்றும் மிகவும் பசியாக இருந்தார். பசி தாங்க முடியாமல் தன் தங்கையிடம், ஏன் உணவுக்கு எனக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டார். அவள் சிரித்துக்கொண்டே, அட பெரிய அரசனே, இந்த சாதாரண உணவு உனது பதவிக்கு தகுதியானது அல்ல. இரவு வரை காத்திரு. தேவதைகள் உனது கனவில் சொர்க்கத்தில் வந்து உணவுக்காக உணவு பாத்திரங்கள் சுவையான உணவு கொண்டு வருவார்கள் என்றாள். அப்போது சிறுவன் தன் முட்டாள்தனத்தை உணர்ந்தான். கனவுகள் வெறும் கனவுகள். மேலும் ஒருவர் வாழ்க்கையின் கடினமான உண்மையை எதிர்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். அவர் செய்த தவறிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் அவர்